ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்சைட் எஜ். நம்ம ரெகுலராக இந்த சேனலில் எஜுகேஷனல் கண்டென்ட் தான் பார்த்துட்டு வரோம். அதே தான் இன்றைக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு நம்ம கிளைமேக்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் VLOOKUP. இது சிம்பிள் தாங்க. எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி VLOOKUP அண்ட் அட்வான்ஸ் VLOOKUP நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கு தரேன், போய் பாருங்கள். இந்த சம் VLOOKUP எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஈக்குவல் டு எனேபிள் பண்ணிட்டு தென் சம் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அட்வான்ஸ் VLOOKUP ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சம்மோட ப்ராசஸும் சம் VLOOKUPோட ப்ராசஸும் லிட்ரலி சேமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். சம்மில் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட 3 பிளேயர்ஸோட நேம்ஸ் இருக்குது. அவங்க ப்ளே பண்ண 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனோட ஸ்கோர்ஸும் இருக்குது. எனக்கு என்னென்னா, 3 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயரோட 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஸ்கோர்ஸு டோட்டல் பண்ணுறதுக்கு எனக்கு சம் மட்டும் இருந்தால் போதும். இதுவே எனக்கு 3 லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயரோட நேம் மட்டும் தனியாக ஒரு ஷீட் ஆர் செல்லில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சம் கண்டிஷன் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அந்த டீட்டெயிலு. இப்போது அந்த ஷீட் ஆர் செல்லில் இருக்கிற பிளேயர்ஸோட நேம் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு அங்கே NA நாட் அப்ளிகபிள்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ஷோ ஆகும். இதுவே நான் அங்கே சம் VLOOKUP யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டான டோட்டல் வந்துடும் அங்கே. ஸோ இப்போ புரியுதுல்ல? நீங்கள் பிளேயர்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணாலும் ஆர் நியூ பிளேயர்ஸோட நேமை நம்ம டேட்டா இன்புட் ஷீட்டில் அப்டேட் பண்ணாலும் அந்த நேம்லேருந்து உங்களுக்கு டோட்டல் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் சம்முக்கும் சம் VLOOKUPக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே அட்வான்ஸ் VLOOKUP ப்ராசஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அட்வான்ஸ் VLOOKUPனா என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு Ctrl+Shift+Enter கொடுத்தோன்னா டேட்டா அப்டேட் ஆகிடும். நம்ம இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று எனேபிள் பண்ணியிருக்கோம், சம் ஃபங்க்ஷனை. அதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அட்வான்ஸ் VLOOKUP முடிஞ்சிருக்குல்ல, அங்கே டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து Ctrl+Shift+Enter கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான டோட்டல்லாம் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேம் லிஸ்ட்டில் இருந்து வேறு பிளேயர் நேமை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அந்த பிளேயரோட டோட்டல் அப்டேட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சம் அட்வான்ஸ் VLOOKUP யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நாசா வந்து ஜூபிட்டரில் இருக்க ஒரு மூணுக்கு சேட்டலைட் சென்ட் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024. அவங்க சென்ட் பண்ண போகிற சேட்டலைட்டோட நேம் வந்து யூரோப்பா கிளிப்பர். இதை வந்து SpaceX ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டை யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எதுக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஸ்பேஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் ராக்கெட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்காது. அதுக்கு நம்ம நாசா வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்மளால் தான் சேட்டலைட்டை ட்ராவல் பண்ண முடியல, ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் நாசா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட நேமை ஒரு சிப்பில் அப்லோட் பண்ணி அதை சேட்டலைட்டோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் நேமும் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் உங்கள் நேமை அந்த சேட்டலைட்டோட சென்ட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் நேமை அப்டேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இயர் எண்டோட அந்த இது முடிய போகுது. ஓகே, அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த லிங்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நல்லா போல்டாக தெரிகிற சென்ட் யுவர் நேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, லொக்கேஷன், ஸ்டேட், பின்கோட் கேட்கும். அதுவும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஒரு கீழே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இஃப் நீட் மோர் டீட்டெயில்ஸ் வேணுமான்னு கேட்கும். அது வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. தென் சைன் ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் உள்ள உங்கள் நேம் அப்டேட் ஆகிருக்கும்.
நான் ஸ்க்ரீனில் காட்டுற இமேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று காட்டும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேம் இப்போது ஜூபிட்டர் போக போகுது கூடிய சீக்கிரத்தில். ஸோ இந்த மாதிரி தான் புது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவில் வரும். பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த சேட்டலைட் போய் சேர ஒரு 6 இயர்ஸ் ஆகும். 2030 தான் போய் சேரும் இந்த சேட்டலைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.